இப்போ எப்படி மக்கள் கடவுள் கடவுள் நினைக்கிறாங்களோ அதுக்கு நிகரான ஒரு சக்தி தான் ஜின்னு. எதையுமே நமக்கு இயல்பா சீக்கிரமா உடனடியாக செய்து கொடுக்கக்கூடியது ஜின்னு. நம்பினவங்களை கைவிடாது, உடனே நமக்கு கை கொடுக்கும், தப்பு செய்தாலும் தண்டிக்கும், நியாயமானது ஜின்னு. நம்ம என்ன சொல்லி ஏவி விடுறோமோ அதை சாதாரணமாக செய்துவிடும். ஒரு ஆளை அழிக்கணும்னாலும் அழிக்கும், வாழ வைக்கணும்னாலும் வாழ வைக்கும், எல்லாம் காப்பாற்றணும்னாலும் காப்பாற்றும். அதுக்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா ஜின்கிட்ட நோய் நொடி, பில்லி சூனியம், ஏவல், என்ன வசியம், எல்லாத்துக்குமே தொழில் வசியம், எல்லாத்துக்குமே ஜின்கிட்ட பவர் உண்டு. அதுக்கிட்ட என்ன நம்ம சொல்லி செய்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்ம. இப்போ எந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்தால் நீங்கள் எந்த மாதிரியான ஜின்களை அணுகுறீங்க? எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்தாலும் நினைக்கும் போதெல்லாம் ஜின்னை கொடுத்து செய்ய அனுப்புகிற மாதிரி அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. தீராத செய்வினை, ஒருத்தன் குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க, ஒரு பிஸ்னஸே நெளிவடைஞ்சு போகுது, அவங்கள காப்பாற்றவே முடியலன்னா தான் உயர் அதிகாரின்னு சொல்கிறோம் பார், அந்த மாதிரி ஜின்னை விடணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஜின்னோட மந்திரங்களே, ஜின்னோட பொம்மைகளே போகிறோம். அதெல்லாம் சாதாரணமாக எளிதாக குணப்படுத்தும். இப்போ ஜின்னாவே வந்துட்டு இஸ்லாமியர் தான் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்தே இஸ்லாமியருக்கு மட்டும்தான் அந்த ஜின்னுன்ற நாலேஜே இருந்தது. அது எல்லா மதத்துலையும் இருக்கா, இல்லை இஸ்லாமிய மதத்தை சார்ந்தது மட்டும்தான்? ஆமாம், ஜின்கள் வந்து இஸ்லாத் மதத்தை சார்ந்தது தான். நான் வந்து கற்றுக்கிட்டது ஒரு முஸ்லீம் கிட்ட தான். பூதம்னு சொல்லுவாங்க இந்துக்கள், வந்து கிறிஸ்டின்கள் வந்து ஜீனின்னு சொல்லுவாங்க. இது பூதம் என்னுவாங்க. தமிழில் விளக்கமாக சொல்லணும்னா பூதங்கள், அதுதான் ஜின்கள். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் 2 நாளில் முடிச்சு கொடுத்தோம். வசிய மருந்தாகட்டும், ஒரு பெண்ணும் ஆணும் பெண்ணும் சேர்க்கிறதுக்கு வசிய மை வைக்க முடியலன்னா அந்த பொம்மையாட்ட கொடுப்போம். என்ன ஒரு எதிரிகள் பிரச்சனை தீர்க்கணும்னா அதுக்கு ஒரு பொம்மை தருவோம். அதை சொல்ல வேண்டிய மெத்தடுகள் சொல்லி தருவோம். இதுதான் எங்கள் வேலை. ஒரு எதிரி இருக்கிறான், நம்மளை விடவே மாட்டேன்றான், அவன்கிட்ட தீர்வே கிடைக்கல, அவனை ஒன்று பார்க்கணும், இல்லைன்னா முடிக்கணும். இந்த மாதிரி விஷயம் 13 வருஷம் நான் கஷ்டப்பட்டது. ஜின்னெல்லாம் உடனே எடுத்தால் வராது. 13 வருஷம் ஏன் குருஜி கிட்ட சொல்கிற நேரத்தில் எழுந்திரிச்சு அடி வாங்கி வாங்கி எல்லாமே வாங்கி முறைப்படி கற்றுக்கிட்டது தான் ஜின்னு. உடனே கற்றுக்கிட்டு வந்து கூட நம்மக்கிட்ட நேரடியாக காட்சி உடனே தராது. அதுக்கு உண்டான வழிமுறைகளை பின்பற்றினா தான், நம்ம செய்ய வேண்டிய முறைகளை கரெக்டாக நம்ம செய்தால் தான் நமக்கு அது சித்தாகும். செகண்ட் ஃப்ளோர் தமிழ் நேயர்களுக்கு ஜராவின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பிரபலம் மாந்திரிக ஜின் பார்த்திபன் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? உங்களை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் ஜின்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்கள் நேயர்களுக்கும் உங்கள்கிட்ட ஜின்னை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோங்க ஐயா. சரி. ஜின் அப்படின்னா என்னங்கய்யா? ஜின்ன்றது என்னென்னா கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. மக்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். எனக்கு கடவுள் ஜின் தான். சரிங்களா? இப்போ எப்படி மக்கள் கடவுள் கடவுள் நினைக்கிறாங்களோ அதுக்கு நிகரான ஒரு சக்தி தான் ஜின்னு. எதையுமே நமக்கு இயல்பாக சீக்கிரமாக உடனடியாக செய்து கொடுக்கக்கூடியது ஜின்னு. நம்பினவங்களை கைவிடாது, உடனே நமக்கு கை கொடுக்கும், தப்பு செய்தாலும் தண்டிக்கும், நியாயமானது ஜின்னு. எதுக்கும் யாருக்கும் பின்வாங்காது, இதுக்கு அதுக்குன்னு நல்லவங்க கெட்டவங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நேர்மையான கரெக்டாக நடக்கக்கூடியது ஜின்னு. ஜின்னா எது மூலியமாக உருவாகுது? இறைவன் படைத்ததிலே முதல் படைத்தது ஜின்னு. நாம் நெருப்பால் படைக்கப்பட்டது ஜின்னு, களிமண்ணால் படைக்கப்பட்டது மனிதர்கள். அடுத்தது தான் நெக்ஸ்ட்டு தான் நம்ம. சரிங்களா? அதுவும் ஒரு இறைவன் படைப்பு தான். அதுக்கு என்னென்னா அதிகமாக நம்ம மனிதர்களுக்கு தேவையான சக்தியை விட அதிகமான சக்திகள் அதிகம் உண்டு. கடவுளுக்கே அடங்காத ஒரு சக்தி ஆகிப்போச்சு. இப்போ மனிதர்கள் வந்து கடவுளை மீறி நம்ம எதுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஆனால் ஜின்கள் எல்லாமே செய்யும். அந்த அளவுக்கு பவர் உண்டு. இப்போது நம்மளை மாதிரியே ஜின்க்கும் குடும்பம், அந்த மாதிரி உறவுகள், உணர்வுகள், அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா? எல்லாமே உண்டுமா. ஜின்கள் வந்து நம்மள மாதிரி மனிதர்கள் போல தான். ஏன்னா இறைவன் படைக்கும் போதே எல்லாமே அந்த மனிதர்கள் மாதிரி தான் அதுக்கு முன்னாடி படைத்தது. எல்லாருக்கும் கடவுளுக்கு தேவைக்காகவும் ஜின்களை படைத்தது, மனிதர்களோட தேவைகளுக்காகவும் படைத்தது. அதுக்கும் ஆசைப்பாசைகள் எல்லாம் உண்டு மனிதர்கள் போல தான். அதுதான் இங்கே தெரிஞ்சால் தான். இப்போ ஒரு நோயாளிக்கு தான் மற்ற நோயாளியை பற்றி தெரியும். சரிங்களா? இப்போது ஒரு ஜின்னை வந்து ஒரு மிருகமாகவே பார்த்தோம்னாக்கா அது வேறு மாதிரி ஆகிடும். உலகம் என்னென்ன நினைக்குதோ அதை செய்திடும். அப்படி கிடையாது. ஜின்கள் வந்து குழந்தைத்தனமானது. ஜின்கள் என்ன சொல்கிறோமோ, நம்ம என்ன மாந்திரிகம் படித்தவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் அது செய்யும் ஜின்னு. மற்றது இந்த விஷயங்கள் அந்த விஷயங்கள்லாம் எதுவுமே எடுத்துக்காது ஜின்கள். அப்போது ஜின்னுக்கு வந்து அப்பா அம்மா, குடும்பம், அண்ணன் தம்பி, உறவு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? எல்லாருக்குமே எதுவும் அப்பா அம்மா இல்லாமல் எதுக்குமே கடவுளுக்கே இல்லைம்மா. சரியா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது எந்த கடவுளுக்கே எது ஒரு அப்பா அம்மா இல்லாமல் எது இல்லாமல் இல்லை. இறைவனுக்கும் அவங்க எல்லாமே சொல்கிற மாதிரி தான். இப்போ இறைவனால் படைக்கப்பட்ட ஜின்களுக்கு அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் இருக்கவோ தான் மற்ற குடும்பங்கள் கஷ்டங்கள் அதுக்கு நல்லா தெரியுது.
அதை வச்சு தான் நம்ம உடனே எல்லாருக்கும் எளிதாக நம்ம எல்லாருக்குமே அது வரவங்களை சரி பண்ண முடியுது. அப்ப ஜின்களுக்கும் உணர்வுகள்லாம் இருக்கு, பாசம், கோபம், அழுக, சிரிப்பு எல்லாம். கண்டிப்பா எல்லாமே உண்டு ஜின்களுக்கு, அனைத்துமே உண்டு. அதே சமயம் என்ன கொள்ளக்கூடியது, கொஞ்சம் வேகமானது, கொஞ்சம் எதுவுமே எடுத்து நிதானமாக செய்யாது, வேற ஒன்றும் கிடையாது, எல்லாமே உண்டு. எல்லா கோபம், பாசம், அன்பு எதையுமே எடுத்தாங்கவுத்தானே செய்யக்கூடியது, யோசிக்காது. இப்போது ஒருத்தவன் நம்மளை அடிச்சிட்டான்னா கடவுள்கிட்ட போய் நம்ம முறையிட்டோம்னா அவனை தண்டிக்காது, பாவம் பார்த்து கடவுள் விட்டுடும், மற்றவங்க இது பண்ணி விட்டுடுவாங்க. ஆனால் ஜின்னு அப்படி இல்லை. உன்னை ஒருத்தவன் அடித்தான்னா திருப்பி உனக்கு கண்ணு போச்சா உடனே அவனுக்கு கண்ணு போகும், உனக்கு கை போச்சா கை போயிடும், அந்த மாதிரி பண்ண ஜின். சரி, இப்போ ஜின்னோட பிறப்பு இந்த வருஷம் வந்தது, இந்த காலகட்டங்களில் வந்தது, அப்படி உங்களுக்கு ஏதாவது? எதுவுமே கிடையாது. கடவுள் படைக்கும் போதே நமக்கு எல்லாருக்கும் முன்னாடியே படைச்சது தான் ஜின்களை. பல ஆண்டு வருஷமாக நம்ம நாட்டில் விட உலக நாடுகள் ஃபுல்லாகவே இருக்குது ஜின்கள், புரியுதுங்களா? அதுக்கு படைப்பு என்னன்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம தான் வந்தது. நம்ம அவங்கள வணங்கி நம்ம செய்கிறோமா தவிர எப்போ வணங்குது. இப்போ நீங்கள் இறைவனுங்களை சொல்ல முடியுமா எப்போ உருவானது இறைவன் எப்போ உருவானார்னு? அதே மாதிரி தான் இறைவன் உருவாக்கப்படும் போதே ஜின்கள் உருவாகிடுச்சு. அதனால் ஜின்களை நம்ம எதுவும் மதிப்பு போட முடியாது. ஜின்கள் நம்ம வச்சு நம்ம வழிபட்டு வணங்கி நம்ம என்ன வேணாலும் செய்துக்கலாமா ஒழிய அவங்கள நம்ம ஆராய முடியாது. சரிங்க, இப்போது நீங்கள் ஜின்னை தான் வழிபட்டு எல்லா இதுவும் செய்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஜின்னை உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை கேட்குறத செய்கிற அளவுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கால அவகாசம் ஆயிருக்கும் இல்லையா? அது எத்தனை நாள் ஆயிருக்கும்? கண்டிப்பாக எதுவுமே கால அவகாசங்கள் செய்கிறதுக்கு போகிறதுக்கெல்லாம் இதில் கால அவகாசங்கள்லாம் கிடையவே கிடையாதும்மா. ஜின்கிட்ட முறையிட்டு விட்டுட்டோம்னாவே அதுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னுட்டு. ஒருத்தவனை அடித்து அந்த பாதிப்பை வழியை காட்டும் தவிர ஒருத்தவனை முடிக்கணும்னா முடிச்சிடும். ஜின்னோட பழக்கமே அதுதான். ஒரு தரம் மன்னிப்பு கொடுத்து அடித்து விடணும்னா அந்த பயம் தெரியுன்றதுக்காக பயம்புறுத்தி விடும், இல்லை முடிக்கணுமா முடிச்சு விட்டுடும். யோசிக்கவே யோசிக்காது ஜின்னு. ஏன்னா அதுக்கு தேவை நியாயம் என்ன, நீதி என்ன, யார் நமக்கு என்ன தவறு பண்ணுறாங்களோ அதை கண்டிப்பாக அது உறுத்து கவனிக்கும், வேற ஒன்றும் பண்ணாது. இப்போ நீங்கள் இதை ஜின் வச்சு நீங்கள் பயன்படுத்தி எல்லாம் பண்ணும்போதுமே நீங்கள் கூப்பிட்டோன்னே அது வந்துச்சா, இல்லை அதுக்கு நீங்கள் தனியாக பூஜை, அதுக்காக சில கால அவகாசம் எடுத்து அந்த மாதிரி பூஜை பண்ணி நீங்கள் உங்ககிட்ட அழைச்சிக்கிட்டீங்களா? அது 13 வருஷம் நான் கஷ்டப்பட்டது. ஜின்னெல்லாம் உடனே எடுத்தால் வராது. 13 வருஷம் ஏன் குருஜி கிட்ட சொல்கிற நேரத்தில் எழுந்திரிச்சு அடி வாங்கி வாங்கி எல்லாமே வாங்கி முறைப்படி கற்றுக்கிட்டது தான் ஜின்னு. உடனே கற்றுக்கிட்டு வந்து கூட நம்மக்கிட்ட நேரடியாக காட்சி உடனே தராது. அதுக்கு உண்டான வழிமுறைகளை பின்பற்றினா தான், நம்ம செய்ய வேண்டிய முறைகளை கரெக்டாக நம்ம செய்தால் தான் நமக்கு அது சித்தாகும். அதே மாதிரி அதுக்கு தேவை நமக்கு அதை அடையணும்னா அதே மூச்சோட நம்ம மனம் தளராமல் ஜின்னை அடையணும்னு ஒரு விரியோடு இருக்கணுமா தவிர இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னமும் இது பின்னாடி நம்ம தொடரணுமா நினச்சி என் கூட வந்தவங்களே 3-4 பேர் போயிட்டாங்க. ஆனால் நான் விடாமல் நான் அதிலே உறுதியாக இருந்ததால் நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதில் ஜின்னை மட்டுமே நம்பி வாழ்ந்ததால் கண்டிப்பாக நமக்கு காட்சி அளித்தது இன்றைக்கி ஜின்னால் தான் நான் பலன் பெற்றேன். முதல் தடவை உங்ககிட்ட அது உணர்வாக வந்துதா, இல்லை அது உருவமாகவே உங்களுக்கு? யாருக்குமே முதல் தரம் உணர்வாக தான் வரும். எனக்கு மட்டும் இல்லை, ஜின்னை பழகிறவங்க இனி பழக போகிறவங்க அத்தனை பேருக்குமே அந்த உணர்வாக தான் வரும். உடம்புலேயே அவங்களுக்கு மாற்றம் தெரியும். யார் படிக்கிறாங்களோ அவங்க உடம்புலேயே தெரியும். என்ன சொல்கிறேன்னா, அதை படிக்கிற வரைக்கும் அவங்க உடம்புல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த உடம்புலேயே மரன்னு ஒரு மாதிரி ஏறும். அதை அப்படியே தலையில் போய் அப்படியே விற்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அமுக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்புறம்தான் போக தான் நம்ம ஜின்னை நேரடியாக நம்ம காட்சி அளித்து நம்ம நேரடியாக பேச முடியும், கேட்க முடியும், பேசுகிறத கேட்க முடியும், மற்ற எல்லா ரூபத்துலையும் நம்ம பார்க்கலாம் கொள்ளலாம். இப்போ ஜின்னாவே இஸ்லாமியர் தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்தே இஸ்லாமியருக்கு மட்டும்தான் அந்த ஜின்னுன்ற நாலேஜே இருந்தது. இப்போ அதை நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எல்லா மதத்துலேயும் இருக்கா, இல்லை இஸ்லாமிய மதத்தை சார்ந்தது மட்டும்தான்? ஆமாம், ஜின்கள் இஸ்லாத் மதத்தை சார்ந்தது தான். நான் கற்றுக்கிட்டது ஒரு முஸ்லீம் கிட்ட தான், சரிங்களா? நான் வளர்ந்தது அவர்கிட்ட தான், நான் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான். யார் எதை கேட்டாலும் நான் இன்றைக்கி உருதுவில் பேச சொன்னாக்கா எல்லாமே நான் சரளமாக எனக்கு உருது தான் அதிகமாக வரும். இது வரைக்கும் நான் இந்த மீடியாவில் நீ சொல்லலை, இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன். எப்படி நான் தமிழில் எப்படி பேசுகிறோமோ அதை விட நான் உருது தான் நல்லா வரும். ஏன்னா நான் முஸ்லீம் வீட்டிலே சாப்பிட்டு நான் அங்கேயே வளர்ந்தவன், இந்த ஜின்னை நான் கற்றுக்கிட்டவன், சரிங்களா? அதே சமயம் ஜின்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, அதில் பல விதம். இதையும் நான் உணர்த்தணும் மக்களுக்கு. பூதம்னு சொல்லுவாங்க இந்துக்கள், கிறிஸ்டின்கள் ஜீனின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி நான் எதை ஒன்றாலும் சொல்லலாம். இன்றைக்கி நான் வளர்ந்துட்டேன், நான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன்ட்டு யாரும் கிடையாது, நான் தான் பெரிய ஆள், அதெல்லாம் கிடையாது. நான் கற்றுக்கிட்ட குரு முஸ்லீம் தான், இஸ்லாத் வீட்டு முறைப்படி தான் நான் கற்றுக்கிட்டது. நான் அவங்க வீட்டில் தான் நான் வளர்ந்தேன்.
இன்னைக்கு அவர் கற்றுக் கொடுத்தது தான் நான் இன்னைக்கு பின்பற்றுறேன். இன்றைக்கும் அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனா முன்ன போய் நிற்பேன், எல்லாமே செய்வேன், கொல்லுவேன். நான் கற்றுக்கிட்டது முஸ்லீம் கிட்டதாம்மா. முஸ்லீம் கிட்ட தான். அது இஸ்லாமிய வழிபடுறது படி தான் அது நீங்க வழிபடுறீங்க இன்னைக்கு வரைக்குமே. சரிங்க. இப்போ ஜின்ல வந்து நல்ல ஜின்னும் இருக்கு, கெட்ட ஜின்னும் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அப்படி 2 வகை இருக்கா? இல்ல ஜின்ல எத்தனை வகை இருக்கு? ஜின்ல நல்ல ஜின்னு கெட்ட ஜின்னுன்றது கிடையாதுமா. மனிதர்கள் போலதான், இவன் நல்லவன் கெட்டவன் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் ஒரு அளவுக்கு நல்லது செய்யும், அந்த மாதிரி பல வகைகள் உண்டு ஜின்கள்ல. நல்லவன் கெட்டவன்றதெல்லாம் எல்லாருக்கிட்டையுமே கூட உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோட்லேயே கூட ஒரு 10 நாய்க்குட்டி இருக்குதுன்னா கூட ஒன்று வெறி பிடிச்சி கடிக்க வரும். அதனால எல்லா நாய்க்குட்டியும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து இப்போ ரோட்களில் ஒரு யானை இருக்குதுன்னா கூட எல்லா யானைகளும் எடுத்து மனிதர்களை தூக்கி அடிச்சு கொள்ளாது. அதுக்கு ஒரு குணம் மாறி போச்சுன்னா அதுவே தூக்கி காலை பிடிச்சி தூக்கி அடிக்கும். அதே மாதிரி தான் மனுஷனில் கூட எப்படி எல்லாருமே தவறு பண்ணுறாங்களா? புரியுதுங்களா? அது ஒன்று தவறு பண்ணுற மாதிரி தான். அது வந்து எல்லாமே உண்டு. அதுக்கிட்ட என்னென்னா ஜின்கள் கிட்ட ஏடக்க மிடக்கா ஏதாவது தவறு பண்ணிட்டா அதுவும் பொறுக்கிற ஜின்னு இருக்குது, தவறு பண்ணால் ஏற்றுக்காத ஜின்களும் உண்டு. அப்போ அதுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் அது கதையை அது முடிச்சிடும் ஜோலியை. அதுதான் கோபக்கார ஜின்கள்லாம் தவிர தவறான ஜின்கள் கிடையாது. இப்போ ஜின்னுக்கும் சயின்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க? இறைவனுக்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தங்கள்? இதே தான் சொல்கிறது. நம்ம வந்து படைக்கும் போது வந்து சயின்ஸ் இல்லை, நம்ம படைச்சி நாம்பளா உருவாக்கினது தான் சயின்ஸு எல்லாமே. அப்போ வந்து இறைவன் படைத்ததே முதல்ல வந்து ஜின்களை தான், அப்புறம்தான் சயின்ஸ் வந்தது, எல்லாமே வருது. என்ன தான் இருந்தாலும் ஒரு சயின்ஸில் வந்து இன்னைக்கு ஒரு சயின்ஸை வச்சு உலகத்தில் எல்லாமே செய்கிறாங்க, போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் ஒரு ஆபத்து நேரத்தில் ஒரு சொட்டு ரத்தத்தை கொடுக்க முடியுமா ஒரு சயின்ஸால்? புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஒரு மனிதனுக்கு தேவையான அந்த ரத்தத்தை ஒரு சயின்ஸால் ஒரு மனுஷ ரத்தத்தை உருவாக்க முடியுமா? அதே மாதிரி உலகத்திலே எவ்வளோ மிஷின்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு மனிதனோட உடம்புல 110 110 வருஷம் 120 வருஷம் கூட 125 வருஷம் கூட வாழ்ந்துறாங்க. நம்ம அந்த ஹார்ட் நமக்கு நிற்காம அடிக்குது. இதை கண்டுபிடிக்க முடியுமா ஒரு சயின்ஸால்? எப்பேற்பட்ட மிஷினாக இருந்தாலும் ஒரு 10 வருஷத்தில் ஒரு ஃபால்ட் வரும், ஒரு 5 வருஷத்தில் ஒரு ஃபால்ட் வரும். ஆனால் 100 120 வருஷம் நம்ம தூங்கினாலும் கோவத்தில் இருந்தாலும் நம்ம பார்த்தாலும் நம்ம ஹார்ட் வேலை செய்துக்கிட்டே இருக்கு இல்லையா? யார் படைச்சது? சயின்ஸாக படைச்சது. எதை எங்கே படைக்க முடியுமோ சயின்ஸ்ன்றது அளவு தான், அது நம்ம கையில் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு சயின்ஸில் ஒருத்தன் உருவாக்குறான்னா அதை முறியடிக்க இன்னொரு சயின்ஸில் 1000 பேர் வருவாங்க. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை தீர்த்து வைக்க மாந்திரிகரால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. சரிங்க. இப்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல வசிக்கிறதா சொல்கிறோம். நம்ம ஆவின்னா அங்கே இருக்கும், இங்கே இருக்கும், சாமின்னா இங்கே இருக்கும்னு சொல்கிறோம். இப்போ ஜின்களோட வசிப்பு இடம் என்ன, இல்லை அதுக்கு பிடிச்ச இடம் என்ன? அம்மா அதுங்களுக்கு வந்து நல்ல கோட்டை மலைப்பகுதிகளில், சரிங்களா, நல்ல இந்த இருளடைஞ்சிக்கிற இடத்துங்களில், கிணத்துங்களில், பாடும் கிணத்துகளில், இந்த மாதிரி இடத்துங்களில் தான் ஜின்கள் வசிக்கிறதே. யாருக்கும் எதுவும் தொந்தரவு தராது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அது வேலையை அங்கே பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க இருக்கிறது. அதை நம்ம தேவைகளுக்காக தான் நம்ம வணங்குறது, சரிங்களா? இங்கே வாங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கூப்பிடும் போது தான் வந்து அவங்க வேணுன்றதை செய்துட்டு போகிறது. அவங்க யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் கொடுக்கக்கூடாது. மக்கள் நம்ம எதிரில் பட்டாக்கா, கண்ணில் பட்டாக்கா நமக்கு பாதிப்பு அதிகம் வரும்ட்டு தான் அவங்க மறைவான இடத்துல தான் அவங்க இருக்கிறது. இப்போ அவங்க இருக்கிறது வந்து மற்ற மக்களுக்கு தெரியுமா? இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி அது அங்கே இருக்கிற இடத்துல எல்லாருக்குமே பார்த்தா தெரியுமா, இல்லை அப்படி உருவமாக அது தெரியாதாங்க? அப்படி எல்லாருக்குமே தெரிஞ்சால் அதுக்கு என்னம்மா பவர் உண்டு? எல்லாருக்குமே தெரியாதும்மா. மாந்திரிகம் ஜின்னை படித்தவங்க எனக்கு மட்டும்தான் தெரியும்னு இல்லை, எங்களை மாதிரி ஜின்கள் படித்தவங்க எல்லாருக்குமே தெரிய வரும். ஏன்னா நம்ம அதுக்கு தான் படிக்கிறது, மற்றபடி அதுக்கு எல்லாருக்குமே காட்சி அளிக்காது. ஒரே ஒரு தரம் தான் மீடியாவில் நான் பார்க்கணுன்னு சொன்னாங்க, நான் கூப்பிட்டு போயிட்டேன். எல்லாருமே கல் எடுத்து அடிச்சது அந்த மீடியாவிலே பார்த்தாங்க, எல்லாமே மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க. அந்த மாதிரி அதுக்கு கோபம் வர மாதிரி நம்ம ஏதோ செய்கைகள் அந்த பாடறிஞ்ச இடத்துல போய் எடுத்து தான் நான் பெரிய சிக்கல்லாம் சந்திச்சுட்டு வந்தேன். அந்த மாதிரி வந்து நம்மளா சீண்டனா தான் பெரிய தொலைவலி. இப்போ ஜின்னுன்றது நிறைய தமிழில் சொல்கிறோம்ல, நம்ம குட்டி சாத்தான்னு சொல்கிறோம், அரக்கர்கள்னு சொல்கிறோம், ஆவின்னு சொல்கிறோம். இது எந்த மாதிரி வகையில் வந்து ஜின்கள் வருங்க? அது பூதம் என்னுவாங்க, அந்த வகையில் வர்றது. அது பூதம் என்றது அதுதான். அந்த மாதிரி வந்து பேய் பிசாசு இதெல்லாம் வந்து வேறு, ஆவிகள் என்றதெல்லாம் வேறு. இது பூதம் என்னுவாங்க தமிழில். விளக்கமாக சொல்லணும்னா பூதங்கள், அதுதான் ஜின்கள். இப்போ ஆவி வந்து மனுஷன் உடம்புல பூந்துரும், அது வந்து மனுஷனை வந்து என்ன பண்ணணும்னு நினைக்குதோ அது பண்ண வைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜின்களால் மனுஷன் உடம்புல பூர முடியுமா? ஜின் நினைக்கிறத மனுஷனை பண்ண வைக்க முடியுமா? மனுஷர்கள் உடம்புல இல்லைம்மா, அது வந்து நினச்சா என்ன ஒன்றாலும் ஒரு மனுஷன் உடம்புல பூராமே செய்ய வச்சிடும். அவன் உடம்புல பூந்து தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது.
அது நினச்சதுன்னா நம்ம நம்ம என்ன சொல்லி ஏவி விடுறோமோ அதை சாதாரணமாக செய்து விட்டுடும். ஒரு ஆளை அழிக்கணும்னாலும் அழிக்கும், வாழ வைக்கணும்னாலும் வாழ வைக்கும், எல்லாம் காப்பாற்றணுனாலும் காப்பாற்றும். அதுக்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா ஜின்கிட்ட நோய் நொடி, பில்லி சூனியம், ஏவல், என்ன வசியம், எல்லாத்துக்குமே தொழில் வசியம், எல்லாத்துக்குமே ஜின்கிட்ட பவர் உண்டு. அதுக்கிட்ட என்ன நம்ம சொல்லி செய்கிறோமோ அதை கண்டிப்பாக நமக்கு முடிச்சு கொடுக்கும். இப்போ ஜின்களால் உங்களுக்கு நடந்த நல்லது இல்லைன்னா நீங்கள் ஜின்னால் நான் இந்த வகையில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், அப்படி நீங்கள் ஜின்னால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க? என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜின்னால் வந்து நான் நல்லது தான் நான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நான் கெட்டதை பார்த்தது கிடையாது. அது கெட்டதாகவே இருந்தாலும் நான் கெட்டதாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ஜின்னு தவறு பண்ணாமல் கெட்டதை தராது. ஒரு அப்பா அம்மா தவறு பண்ணால் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் ஜின் செய்யும். நம்மளை நல்ல வழிக்கு தான் கொண்டுட்டு போவோமா தவிர அது கெடுதல் பண்ணதே கிடையாது. மனிதர்களான நம்ம தான் பண்ணுவோமா தவிர எப்பவுமே ஒரு பொழுதும் ஒரு நாளும் நான் ஜின்னை வணங்குறவன். ஜின்கள் ஒருத்தவங்களுக்கும் தீங்கு செய்யாது, அடுத்தவங்களுக்கும் தீங்கு செய்யாது, யாருக்கும் தீங்கு செய்யாது. இப்போ ஜின் மூலியமா உங்களுக்கு எனக்கு இது வந்து மறக்க முடியாத நல்லது, இது வந்து எனக்கு ஜின் தாமா பண்ணுச்சு, இது வந்து கடவுளால் கூட பண்ண முடியாது, அப்படி என்னங்கய்யா? ஏகப்பட்டது சொல்லலாம். நான் சொல்லக்கூடாது, என்னுடைய கிளைண்ட்டுங்களே சொல்லுவாங்க. எத்தனையோ கோயில் குளமெல்லாம் போயிட்டு வந்து எத்தனையோ சாமிகளை கும்பிட்டுட்டு அதுக்காக நான் அவங்க கடவுளெல்லாம் நான் யாரும் கடவுளை வணங்குறவங்கள தவறுன்னு சொல்லலை. முடியல, அங்கெல்லாம் போயிட்டு அப்புறமேட்டு இங்கே வந்தாங்க எங்கிட்ட. இப்போ வரவங்கெல்லாம் அப்படி தானே வராங்க. கடவுளுக்கு கோயிலுக்கு இங்கே போனேன் அங்கே போனேன், நான் வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்டேன், அதை பண்ண இதை பண்ண, எல்லாம் போயிட்டு தான் என்கிட்ட வந்து குணமடைகிறாங்க. அதில் சொல்கிற ஒரு வார்த்தை போகிறோம், நான் கடவுளையும் குறை சொல்லலை, ஜின்னையும் நான் உயர்வாக சொல்லலை, என்கிட்ட வந்து பலன் அடைகிறாங்க. சரிங்களா? இப்போ பிளாக் மேஜிக் அப்படின்னா என்னங்கய்யா? பிளாக் மேஜிக் என்னாவே என்ன மாந்திரிகம்னு சொல்கிறோம் இல்லையா, மாந்திரிகத்தை தான் பிளாக் மேஜிக்னு சொல்கிறது. சரிங்களா? மாந்திரிகம்னா என்ன? சூனியம், வெப்பு, கழுப்பு எடுக்கிறது, பில்லி, இதெல்லாம் மாதிரி சூனியம் இல்லை, ஏவல், இந்த சம்மந்தப்பட்டது தான் மாந்திரிகம். மாந்திரிகத்தை தான் ஆங்கிலத்தில் பிளாக் மேஜிக்னு சொல்கிறது. இப்போ மாந்திரிகம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜின்னை தான் பயன்படுத்துகிறீங்களா, இல்லை நீங்கள் வேறு எது முறையிலையும் மாந்திரிகம் பண்ணுறீங்களா? இப்போ எப்படி சொல்கிறதுனாமா, யாருக்கு என்ன மொழி தெரியுமோ அவங்க அதில் தான் பேச முடியும். தெரியாத மொழியில் பேச முடியாது. யாருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் சாப்பிட முடியும், பிடிக்காத சாப்பிட முடியாது. சரிங்களா? அதே மாதிரி தான் எனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு ஜின்னை தவிர வேறு எதுவும் தெரியாது, வேறு எந்த முறையும் எனக்கு தெரியாது. நான் அது இதுன்னு நான் சொல்லவும் தெரியாது. எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன், தெரிஞ்சதை தான் தெரியும்னு சொல்லணும். எனக்கு ஜின்னு ஒன்று தான் எனக்கு தெய்வம், ஜின்னு தான் என்னுடைய கடவுள். நான் ஜின்னை மட்டும்தான் வணங்குவேன், ஜின்னை தவிர வேறு எதுக்கும் இடம் கிடையாது. இப்போ எந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்தால் நீங்கள் எந்த மாதிரியான ஜின்களை அணுகுறீங்க? இங்கே எந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்தாலும் நம்ம ஜின்களை அணுகிறது இல்லைம்மா. எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்தாலும் நினைக்கும் போதெல்லாம் ஜின்னை கொடுத்து செய்ய அனுப்புகிற பேர் அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. தீராத செய்வினை. ஒருத்தன் குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க, ஒரு பிஸ்னஸே நெளிவடைஞ்சு போகுது, அவங்கள காப்பாற்றவே முடியலன்னா தான் உயர் அதிகாரின்னு சொல்கிறோம் பார், அந்த மாதிரி ஜின்னை விட முடியும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஜின்னோட மந்திரங்களே, ஜின்னோட பொம்மைகளே போகிறோம், அதெல்லாம் சாதாரணமாக எளிதாக குணப்படுத்திடும். அப்படி ஜின்னை கூப்பிட்ற அளவுக்கு அவசியமான வேலைகள் இப்போ எப்பயுமே வராது. அது வந்து தேவைன்னும் போது மட்டும்தான் ஜின்னுகளை வச்சு நம்ம செய்யலாம். இதுக்கு ஜின்களை உச்சரித்து நம்ம செய்தாவே போகிறோம், எந்த வேலையும் டமால்னு டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு விஷயமா ஒரு வேலைக்காக ஒரு முயற்சி பண்ணுறோம், அது கிடைக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம், அது நடக்கணும். ஒரு உடம்புல ஒரு நோய் இருக்குது, அது விலகணும். மருத்துவரால் முடியாதுன்னு தான் ரொம்ப அலையிறது, கஷ்டப்படுறது, அந்த மாதிரி நோய்களை சொல்கிறேன். இப்போ எங்கே போயும் நடக்கலை, எங்கே போயும் சரிக்கட்ட ஈடுகட்ட முடியல, அப்போ என்ன பண்ணுறது? இது என்ன பண்ணணும்னு நம்ம பண்ண முடியும், அந்த மாதிரி வேலைகளுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எதிரி இருக்கிறான், நம்மளை விடவே மாட்டேன்றான், அவன்கிட்ட தீர்வே கிடைக்கல, அவனை ஒன்று பார்க்கணும், இல்லைன்னா முடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு கல்விக்கு நல்ல படிப்பேரில் பையனை படிக்க வைக்கிறாங்க, குடுவார் கூட போகிறது, குடிப்பழக்கம், போதைக்கு அடிமையாகிறது, அப்படி இப்படி போகிறது, கணவன் மனைவி பிரச்சனை, இந்த ஆண் பெண் வசியம், இது அனைத்துக்குமே ஜின்களோட நான் கொடுக்குற அந்த பொம்மைகளே போகிறோம். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் 2 நாளில் முடிச்சு கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் தீர்க்க முடியாத நோய்களை கூட தீர்த்துருவேன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஜின்னால் முடியும். அதை தான் சொன்னேன் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஜின்னே இறக்குவேன். அந்த மாதிரி வேலைகளுக்கு ஒரு மனிதனோட உடம்புல அந்த ஜின்னே இறக்கி அது என்ன நோய் இருக்குதுன்னு பார்த்து ஜின் மந்திரங்களை சொல்லி அவங்கள அந்த நோயிலிருந்து விடுவிச்சு விடுவேன். இதை நான் சவால் விட்டு சொல்லுவேன். இப்போ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட வந்தால் அதுக்கு நீங்கள் தீர்வு கொடுப்பீங்களா, இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இனிமேல் எனக்கு யாராலையும் எந்த எதிரியாலையும் எந்த செய்வினையும் வரக்கூடாது, அதுக்குமே நீங்கள் தீர்வு கொடுப்பீங்களா? அது எப்படின்னாம்மா, சும்மாவே நம்ம சோம்பேறித்தனமாக எந்த ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன், எடுத்துக்கவும் மாட்டேன். என்கிட்ட பிடிச்சதே ஜனங்களுக்கு என்னை பிடிச்ச காரணமே ஒன்றே ஒன்று தான்.
அது லாஸ்ட்டாக முடிகிற நேரத்தில் தான் காப்பாற்றுவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். யாராலையும் கைவிடப்பட்ட கேஸை தான் நான் எடுப்பேன். எங்கே போனாலும் முடியல, எங்கே போனாலும் செய்ய மாட்டேன், நான் இதுக்கப்புறம் ஆகாதுன்னு முடிவு போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேஸெல்லாம் தான் விறுவிறுப்பாக நான் செய்ய எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். நான் அதை தான் நான் அதிகமாக எடுத்து செய்வேன் மோஸ்ட்லியாக. இது வரப்போகுது, வருதா இல்லையானே தெரியாமல் அதெல்லாம் நம்ம பணம் வருதுன்னு அந்த மாதிரி வேலைகளை நான் வெளிப்படையாகவே சொல்லி அனுப்பிடுவேன். என்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு நோயின்னு ஒன்று வந்தாங்க. நான் நினச்சிருந்தேன் அவங்கக்கிட்ட எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஒரு முக்கியமான அரசியல் பிரபலம், அவங்க மனைவி தான், நான் நினச்சா எல்லாமே செய்யலாம். அம்மா இது அதெல்லாம் கிடையாது, நீங்கள் மருத்துவரை நாடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். சரிங்களா? இன்னொருத்தவங்க நல்ல ஒரு வயசில் முகுந்தவர், ஒரு தொழிலதிபர். அவர் எனக்கு இந்த மாதிரி, அவருக்கு 2 சம்சாரம், இந்த மாதிரி வேறு மாதிரி பண்ணிட்டாங்க எனக்கு அப்படின்னா, இல்லைங்க ஐயா இது போய் நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் கவனிங்க, இது மருத்துவ ரீதியாக பண்ணணும். இது ஏன்னா என்கிட்ட எதுவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான், ஒன்றுமே கிடையாது. நீ செத்தா இன்னைக்கு நீங்கள் செத்தா நாளைக்கு நான் சாக போகிறேன். புரியுதுங்களா? மனுஷனை ஏமாற்றிக்கிட்டு உங்களை நான் அடிச்சுக்கிட்டு என்ன ஒரு உயிரோட விளையாடக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு ஒன்று காப்பாற்றணும், இல்லைன்னா விட்டுறணும். இந்த பணமாகப்பட்டது வேறு எங்கே வேணாலும் சம்பாதிக்கலாம், ஒரு உயிரை வச்சு சம்பாதிக்கிறது அது வேறு மாதிரி விஷயம். புரியுதுங்களா? அந்த மாதிரி தொழிலுக்கு நம்ம போகவே கூடாது. ஒரு உயிரை பணியை வச்சு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வராங்க, அதை நம்ம காப்பாற்ற முடியும்னா, அது 5 வயசு 6 வயசு குழந்தையாக இருந்தாலும் ஜின்னால் காப்பாற்ற முடியும்னா டக்குன்னு செய்வேன். அது நோய் இல்லை, செய்வினையால் பிரச்சனைன்னா கண்டிப்பாக 5 வயசு குழந்தையிலேருந்து 60-70 வயசு ஆள வரைக்கும் நான் பார்த்து குணப்படுத்தியிருக்கிறேன், பண்ணுவேன். அதே இது நோய் ஒரு மருத்துவரால் தான் குணப்படுத்த முடியும். அதை அவங்க தவறாக புரிதல் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலான்னு வராங்கன்னா வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். அம்மா இந்த பிரச்சனை நீங்கள் அங்கே எடுத்துன்னு போய் காட்டுங்க, இங்கே எடுத்துன்னு போய் செய்யுங்க, இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் இதை நோயின்னு சொல்லிக்கிட்டு குழந்தையோட உயிரில் விளையாடாதீங்க, உங்கள் உயிரில் நீங்கள் விளையாடிக்காதீங்க. சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் உங்கள் உயிரோட விளையாடக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லி அனுப்பிடுவேன். இப்போ நீங்கள் ரொம்ப ஒடிஞ்சு போனவங்க வந்தால் நான் அவங்களுக்கு தீர்வு கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது செய்வினையால் வந்தால் மட்டுமா, இல்லை அவங்களுக்கே நேரங்காலங்கள் சரியில்லாமல் கூட அப்படி நொடிஞ்சு போகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் உங்களால் தீர்வு கொடுக்க முடியுமா? எல்லாருக்குமே நேரங்காலங்கள் சரியில்லைனாலும் செய்வினையாக இருந்தாலும் எதில் வந்தாலும் சரி, பாதிப்பு ஒன்று தான். கடைசியாக அந்த பாதிக்கப்படுறவனுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். சரிங்களா? மலேசியாவில் ஒருத்தவர் 100 லாரி வச்சுன்னு இருந்தார். சரிங்களா? எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இப்போ கொடி கட்டி பறந்தார். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, ரோட்டுக்கு வந்துட்டாரு. அவரை மின்னுக்கு தூக்கிட்டு வரணும். புரியுதுங்களா? ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்து நம்ம முன்னுக்கு வர முடியலையே, முயற்சி இருக்கணும். அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாக்கா அவங்கள கட்டாயம் தூக்குவேன். இல்லை ஒரு கூலிக்காரன், நான் நல்லா உழைக்கிறேன், கூலி வேலை செய்கிறவங்க, அன்றாட ஒரு 500-1000 சம்பாதிக்கிறவங்க, நான் நல்லா உழைக்கிறானா என்னால் முன்னுக்கு வர முடியலன்னு வருவாங்க, அவங்கள தூக்கிட்டு வருவேன். எதுவுமே இல்லை சோம்பேறியாக இருக்கிற ஒருத்தவனை நீ முன்னுக்கு தூக்கிட்டு வான முடிஞ்சாலும் நான் அதை செய்ய மாட்டேன். இப்போ நீங்கள் வெளிநாடுகள்லையும் நீங்கள் இதை பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, உங்களை வெளிநாட்டில் இருந்தும் அணுகுறாங்க. அப்படி எந்தெந்த நாட்டில் இருந்து உங்களை அணுகியிருக்காங்க? இந்த நாடு அந்த நாடுன்னு கிடையாதுமா. பிரான்ஸ், கனடா, இட்டாலி, ஜெர்மன், மலேசியா, சிங்கப்பூர், உலக நாடுகளில் எல்லா கண்ட்ரிலையும், இலங்கை, ஸ்ரீலங்கா தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ இலங்கை தமிழர்கள் கனடா நாட்டிலேருந்து எனக்கு நைட்டெல்லாம் ஃபோன் அடிப்பாங்க. அமெரிக்கா, யூஎஸ்லாம் இருக்கிறாங்க. நிறைய அவங்களோட கஷ்டங்களை கேட்டிங்கன்னா இன்னும் நம்ம அவங்களே இந்த நாட்டை விட்டு நம்ம வளர நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் மேலும் மேலும் அவங்களுக்கு கஷ்டம் என்னும் போது எனக்கு தூக்கமாவது கேட்கமாகுது. அவங்க பேச பேச விறுவிறுப்பாக தான் இருக்கும் இலங்கை தமிழர்களை. நான் இன்றைக்கும் சொல்லிக்கிறேன், அவங்க என்ன அண்ணான்னு கதைக்கும் போது எனக்கு உள்ள ஒரு சந்தோஷமே அதை விட ஆனந்தமே வேறு இருக்கும். அந்த நைட்டில் எவ்வளோ நேரத்துக்கு அவங்க ஃபோன் அடித்தாலும் எனக்கு அந்த வேறு வேலைகள் இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு அவங்க குறைய தான் முதல்ல கேட்பேன். அவங்க செய்கிறாங்க செய்யல, அது அப்பாற்பட்ட விஷயம். அவங்க என்ன அண்ணான்னு கதைக்கும் போதே எனக்கு அவங்க மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு தன்னார வந்துடும். இப்போ உங்க பார்க்க வரணும்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா நேரில் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா, இல்லை வர முடியாத தூரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ கால்லேயே அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கலாமா? இல்லையா? இதே வெளிநாடுகளில் கூட இருந்து இங்கிருந்து வர்றவங்க வர்றாங்க என்னை பார்க்கறதுக்கு நேரடியாக. வர முடியாதவங்களுக்கு நான் இங்கிருந்து தான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். யாருக்கும் எந்த குறைன்றதுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ எப்படி நான் உதாரணத்துக்கு உள்ள புரியும்படி சொல்கிறேன். ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் ஒன்று தான், அதையே பார்சல் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாலும் உணவு ஒன்று தான். நீங்கள் வந்தாலும் ஒன்று தான், வரலனாலும் நான் இங்கிருந்து. ஏன்னா நீங்கள் வந்தாலும் நான் மாந்திரிகம்ன்றது மாந்திரிகம் நானும் ஜின்னும் தான் செய்கிற வேலை. உங்களுக்கு அங்கே இடம் கிடையாது. வந்தால் உங்கள் பிரச்சனையை தேக்க போகிறோம். உட்காந்து என்ன ஒரு மனசு இருந்துச்சா நீங்கள் உட்காந்து ஒரு 1/2 hour ஒரு 2 நிமிஷம் பேசலாம் என் கூட, அவ்வளோதான். எனக்கு இருக்கிற வேலைகளில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேச முடியும். வரலன்னா அந்த வீடியோ காலில் பேசுகிறீங்க, இதுதான் வித்தியாசமாக தவிர மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது. அவங்க பிரச்சனையை தீர்த்து கொடுத்துரும். இப்போ கணவன் மனைவி பிரியிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் உங்களால் சேர்த்து வைக்க முடியுமா? அதுதானம்மா எங்கள் வேலையே. அவங்க பிரித்து வைக்கிறது தான் எங்கள் வேலை, சேர்த்து வைக்கிறது தான் எங்கள் வேலை. சேர்த்துவும் வைப்போம், பிரிச்சும் வைப்போம். மாந்திரிக்காரன் வெளியே சொல்ல மாட்டான், நான் வெளிப்படையாக பேசுவேன்.
தேவைன்னா சேர்த்து வைப்போம். இப்போ எனக்கு டைவர்ஸ் வேணும், என்னை பிரித்து விடுங்க, அவன் நடவடிக்கை சரியில்லை, இல்லை அவரோட நடவடிக்கை சரியில்லை, என் பிள்ளைங்க போகிற எனக்குன்னு பிரித்து விட சொன்னாலும் இவர் தொல்லை தாங்க முடியல, குடிச்சிட்டு வராருனாலும் அதையும் செய்வோம். ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருக்காங்க, அவங்கள உங்களால சேர்த்து அம்மா 25 வருஷம் டைவர்ஸே வாங்கிட்டு பிரிஞ்சு இருந்தவங்கள கூட சேர்த்து வச்சிருக்கிறோம்மா. அவங்களுடைய தன்மையை பார்ப்போம் முதல்ல. அவர் என்ன பாசம் வச்சிருக்கிறாரு, யார் மேலே தப்பு, இவர் இப்போ சேர்ந்து வாழறாருன்னா சரி, சேர்ந்து வாழ்ந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன இருக்குது, எங்களுக்கு என்ன வேலை, நமக்கு இப்போ அவங்க சேர்ந்து வாயறதுல எனக்கு என்ன பிரச்சனை, பிரிஞ்சு வாயறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை. நம்மளை நாடி என்ன விஷயத்துக்கு வராங்களோ அதை செய்யறது தான் ஒரு மாந்திரிக்காரனோட வேலை. அப்போ மற்ற இடங்கள்ல வசியத்துக்காக மை அந்த மாதிரி தராங்கல்ல, அந்த மாதிரி நீங்க எதுவும் கொடுப்பீங்களா? இல்லை கண்டிப்பாமா, ஜின் மூலியமா செய்கிற மைகளை தான் நாங்கள் கொடுப்பறது. என்னென்ன மற்ற மாந்திகத்தில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தர்றது வெறுத்துமே ஜின் மூலியமாக தான். சரிங்களா? வசிய மருந்தாகட்டும், ஒரு பெண்ணும் ஆணும் பெண்ணும் செய்கிறதுக்கு வசிய மை வைக்க முடியலன்னா அந்த பொம்மையாட்ட கொடுப்போம். என்ன ஒரு எதிரிகள் பிரச்சனை தீர்க்கணும்னா அதுக்கு ஒரு பொம்மை தருவோம். அதை சொல்ல வேண்டிய மெத்தடுகள் சொல்லி தருவோம். இதுதான் எங்கள் வேலை. இப்போ ஒருத்தவங்களோட நேரங்காலம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் ஜின்களை வச்சு அவங்களுக்கு நம்ம கெட்டதை செய்ய முடியுமா? கண்டிப்பாம்மா, ஒரு ஆளை வளர்க்கவும் முடியும், ஒரு ஆளை அழிக்கவும் முடியும் ஜின்களால் மட்டும்தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களை ஆக்கவும் முடியும், அழித்தல் எல்லாமே ஜின்கிட்ட இருக்குது. நம்ம என்ன மாந்திரிக்காரங்க என்ன சொல்கிறோமோ, ஒரு எதிர்த்தாரப்பு என்ன வாதத்துக்கு வராங்களோ, என்ன வேள்வி கட்டு அவங்க வராங்களோ அதை செய்கிறது தான் நம்மளுடைய வேலை. இதுதான் தொழில் தர்மம். இப்போ உங்களை நம்பி வரவங்க வந்துட்டு நம்பி வராங்க, நீங்கள் செய்கிறீங்க, அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு சிலர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு வராங்க, ஆனால் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்ததுலேருந்து உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் எதுலேயுமே நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் செய்கிறது ஒர்க் அவுட் ஆகுமா? அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லைன்றது நமக்கு முக்கியம் கிடையாது. வந்த வேலை முடிக்கணும், அதான் என்னுடைய வேலை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உனக்கு நம்பிக்கையோட வா, நம்பிக்கை இல்லாமப்பா, எனக்கு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் சொன்னேன்னா 2 நாள், அந்த 2 நாளில் உனக்கு வேலையை முடிச்சு கொடுக்குறேன். என்னுடைய வேலையை தான் நான் பார்க்கணுமா தவிர உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா. ஒரு சிலர் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு கட்டின பொண்டாட்டியை கூட தான் நம்பாமல் வந்து என்கிட்ட கேட்குறாங்க போகிறாங்க. வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து நிறைய உண்டு. அவங்க பொண்டாட்டியை அவங்க நம்ப மாட்டேன்றாங்க அப்படின்னும் போது ஆளுங்கள்லாம் கூட உண்டு. ஒரு சிலர் அந்த மாதிரியும் வராங்க. இப்படி இருக்கிற உலகத்தில் நம்மளை நம்பணும்னா நம்ம யார்? சரியா? நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக நம்ம உண்மையாக இருப்பேன். என்னுடைய உத்தரவாதத்தை தான் தர முடியுமா தவிர அவங்களோட நம்ம கொடுக்கக்கூடாது. அப்போ நம்பிக்கை இல்லாமல் வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு தீர்வு நான் சொல்கிற டேட்டில் கண்டிப்பாக 2 நாளில் முடிச்சு கொடுத்துருவோம். சரிங்கய்யா, நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாரா.